இன்றைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58 அதிகாரம் அதனுடைய 8 வசனம் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த நாள் செய்தியின் தலைப்பு உன் சுக வாழ்வு துளிர்விடும், உன் சுக வாழ்வு துளிர்விடும் என்ற ஒரு சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். தேவன் நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, யோபு 24 அதிகாரம் 23 வசனத்தில் சுக வாழ்வை தேவன் கட்டளையிடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுக வாழ்வு என்று சொல்லும்போது இம்மையில் ஒரு நல்ல நோய் இல்லாமல் நோயற்ற வாழ்வே எப்படி சொல்லுவாங்க, குறைவற்ற செல்வம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு ஐக்கியம், தந்த பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து நல்ல கல்வி, தேவையான வீடு, நிலம், வாகனம், இதெல்லாம் உலக பிரகாரமான ஒரு சுக வாழ்வு. இது யாரும் வேண்டான்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் விரும்புகிறது அப்படி தான். ஐயோ நோய் வரக்கூடாதே, தேவைகள் சந்திக்கப்படணுமே, கடன் வந்துடக்கூடாதே, எல்லாரும் விரும்புவோம். இந்த சுக வாழ்வு எப்படி வருமா? தேவன் கட்டளையிட வேண்டுமா? அல்லேலூயா. யார் கட்டளையிட வேண்டுமா? ஆமென். வேதம் சொல்லுது, லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற கட்டளையிட்டார். உடனே என்ன வந்தது? வெளிச்சம் வந்ததா? வந்தது. பெரிய சுடர் உண்டாக கடவுது அப்படின்னு கட்டளையிட்டார். ஆமென். அங்கே சூரியன் வந்தது. இப்போ அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம எல்லாரும் நடந்து வந்திருக்கிறோம். சிறிய சுடர்கள் இரவை ஆள சிறிய சுடர் உண்டாக கடவுது. அல்லேலூயா. இந்த 3க்கு பேரு தான் ஜீரோ லைட் சொல்லுவோம். பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் தூங்கும்போது சில பிள்ளைகளுக்கு பெரிய லைட்டு போடணும், பயம். பழைய ஆட்களுக்கு ஒரு லைட்டு போடக்கூடாது, வெளிச்சம் கண்டாலே உறக்கம் வராது. அதான் ஜீரோ லைட்னு சொல்லுவோம். நைட் லேம்ப் அது போட்டுரும், அதுதான் மூன். அதுவும் இது போல் பிரகாசிச்சா தலையே குழம்பும். பகலா இரவான 6 மணி ஆனாலும் நம்ம கிளம்ப மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் கட்டளையிட்ட போது பெரிய சுடர் உண்டானது, சிறிய சுடர் உண்டானது, நட்சத்திரங்கள் உண்டானது. அதான் என்ன சொல்றேன்னா, ஆமென், நான் 100க்கு 100 நம்புகிறது, நீங்களும் நம்புவீங்களா? நலமா இருக்கும். ஆமென். சுக வாழ்வு கிடைப்பது நம்முடைய உழைப்பினால் அல்ல. அந்த சுக வாழ்வை தேவன் கட்டளையிட வேண்டும். அவர் கட்டளையிட்டால் எந்த ஒரு குடும்பத்துக்கும் சுக வாழ்வு வரும். அதில் ஒரு கீழே ஒரு வார்த்தை இருக்கிறது, தேவன் சுக வாழ்வை கட்டளையிடும் போது அநேக ஜனங்கள், அந்த வசனத்தை வாசிங்க. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டார், சுகவாழ்வை கட்டளையிட்டார், அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆம், அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமா இருக்கிறது. மகளை சொல்லுங்க, சுக வாழ்வு தருவார், நோய் இல்லாத வாழ்க்கை தருவார், ஆமென், தேவையான நன்மைகளை தருவார். ஆனா அதுல உறுதியா நம்பிக்கை வைக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு வீட்டை தந்திருக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு டைம், அதனால் வீடு வாசலெல்லாம் தூத்து தொடச்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஆராதனையை தடை பண்ணக்கூடாது. சுக வாழ்வை தேவன் கட்டளையிடுகிறார். உங்கள் புருஷன் உழைக்கிறானா? அல்ல. எத்தனை பேர் உழைக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போய் வெறுங்கையா வர்றாங்க. கர்த்தர் கட்டளையிடும் போது ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய வேலையிலும் கர்த்தர் நன்மைகளை தருகிறார். அதை கட்டளையிட்டா அதன் மேல் நம்ம உறுதியா நம்பிக்கை வச்சா அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய கண்கள் விரோதமா இருக்குது. அப்படி அர்த்தம் என்னன்னா, ஆமென், எல்லாம் போயிடும்.
எல்லாம் உனக்கு சம்பளமாக இருக்கையில் மனமகிழ்ச்சியோடு தேவனை தேடாதபடியினால் எல்லாம் குறைவுபட்டு பட்டினியோடும் துன்பத்தோடு என்னை சேவிப்பாய். இந்த நிலைமை நம்மள யாருக்கும் வரக்கூடாது. கையை அசைத்துறலையா. ஆராதனைக்கு வருவதற்கு யாரையும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஆமேன். இந்த ஒய்ஃபுடைய இளைய தங்கச்சிக்கு திருமணத்திற்கு சிஎஸ்எஸ் சபை தான் திருமணம் நடந்தது குலசேகரத்தில். அந்த ஒரு பாஸ்டர், சிஎஸ்எஸ் பாஸ்டர் ஒரு முறை இங்கேயும் வந்திருந்தார். இங்கே வந்திருந்தா தெரியல, இவர் எங்கள் பள்ளியில் வச்சு பார்த்தேன். இவ்வளோ ஹைட் இருப்பார். அவர் தான் பேசினார். அவர் சர்ச்சு பாஸ்டர். ஆமேன். திருமணம் முடிந்து நிறைய விருந்துகள் எல்லாம் வரும். மைனி கூப்பிடுவா, மச்சான் கூப்பிடுவா. அதனால் விருந்துன்னு சொல்லி ஆராதனையே முடக்கக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்பதற்கு அந்த பாஸ்டர் அந்த ஆராதனையில் ஒரு காரியம் சொன்னார். அவர் ஏதோ இடத்துல ஒரு சபையில் ஊழியம் செய்யும், சிஎஸ் சபையில் ஊழியம் செய்யும்போது இடைக்கூட்டத்திற்கு ஒரு சகோதரி வரமாட்டாங்களாம். அப்போது ஒரு நாள் வீடு சந்திக்க போகும்போது கேட்டாராம், என்ன சிஸ்டர் சர்ச்சைக்கு ஆராதனைக்கு ஒன்றும் வரலே அப்படின்னு. அவங்க சொன்னாங்களாம், பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள், வந்தால் இருக்க விடாதுவா, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆராதனைக்கு வர. அடுத்து சொன்னாங்களாம், புருஷனுக்கு வேலை ரொம்ப தூரம். அப்போ அவர் சொன்னாராம், அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் அப்படி யாருக்கும் ஜோம் பண்ணிட்டு ஒரு காரியம் செய்கிறேன். இப்போ புருஷனுக்கு வேலை எடுக்க நான் ஒரு ஜோம் பண்ணுறேன், 2 பிள்ளைகளையும் எடுத்துக்கொள்ள ஜோம் பண்ணுறேன். அப்போ ஒழுங்கா சர்ச்சுக்கு வரல இல்லை. உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், நல்ல சகோதரி போல இருக்கு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. பாஸ்டர் வேண்டாம், அப்படி ஜோம் பண்ணிடாதீங்க, நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறாத, பிள்ளை வேலை, கூட்டத்துக்கு வர முடியலை, இடைக்கூட்டத்துக்கு வர முடியலை, சண்டே வர முடியலை. சொன்னாரா, இப்போ 2 எடுத்துக்கொள்ள ஜெபம் பண்ணுறேன். அப்போ டிஸ்டன்ஸ் இல்லாமல் வரல இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது. கர்த்தரை தேட வேண்டும். யாரெல்லாம் அந்த என்ன சொல்கிறது சுக வாழ்வை நம்புகிறாங்களோ அவங்க தான் சுக வாழ்வு வரும்போது தனி ஜெபம், குடும்ப ஜெபம், பரிசுத்தம், ஆராதனை எல்லாம் டிமிக்கி கொடுப்பாங்க. நீங்கள் சுக வாழ்வு கட்டளையிட்டாலும் ஆராதனை, குடும்ப ஜெபம், தனி ஜெபம், பரிசுத்தம், வேத வாசிப்பு இதெல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருந்தால் அவனுடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கும். எதுக்குன்னா எதிரி அதை பறித்து கொள்ளாமல் இருக்க, உங்களை அழிக்க, மாந்திரிகம் செய்ய எவனுக்கு வீட்டுக்கு எவன் கைக்கூலி கொண்டு போனாலும் ஆண்டவர் அங்கே கேட்பார், பிழையாமே 2 பேர் வந்தாங்கல்ல, எதுக்கு வந்தாங்கன்னு கேட்பார். ஒரு நம்ம கொரட்டை போட்டு உறக்கமாக இருக்கும், ஆனால் பரலோகம் கண்காணித்து கொண்டே இருக்கும். பரலோகம் அதுக்குரிய வழிகளை செய்து கொண்டே இருக்கும். பரலோகம் அவன் உருவின பட்டயத்தோட தூதனை அனுப்பி கொண்டே இருக்கும். எதிராக வருகிறவனை, நம்மை சபிக்க வருகிறவனை அவன் அழிக்கும்படி தேவன் உருவின பட்டயத்தோடு வருவார். இதெல்லாம் யாருக்கும், மோசைக்கும் தெரியாது, ஆரோனுக்கும் தெரியாது, இஸ்ரவேல் மக்களுக்கும் தெரியாது. இவங்க நல்லா உறக்கம். ஆனால் ராத்திரியில் மாந்திரிகம் செய்து அழிப்பதற்கு கைகூலி பேச வந்தது, வீடு நிறைய பொண்ணுதெல்லாம் வந்தது யாருக்கும் தெரியாது. அவனுடைய கண்ணு நம்ம பார்த்துட்டே இருக்கும். ஒற்ற ஒரு பொருளை தொட விட மாட்டார். கையை சொல்லுங்க பார்ப்போம். எடுத்தாலும் கீழே போடு, என் பிள்ளைகளுடைய நிலம் என்று ஆண்டவர் சொல்லுவார். என் பிள்ளைகளை தொடாதேன்னு சொல்லுவார். ஆகவே இந்த நாள் செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்கள் சுக வாழ்வை தொழில்விட பண்ணுவார். சரி, சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். முதலாவது எஸ்ஐயா 58:8 தான் நம்முடைய முதல் வார்த்தை. வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து. போதும். அப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க. அப்பொழுது உடனே கேட்போமா? எப்பொழுது? ரிவேர்ஸில் போனீங்கன்னா எப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையை அசைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க. கீழே மேலே சில வார்த்தைகள் அப்பொழுதுக்கு முன்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா உபவாச ஜெபத்தை குறித்து. ஐயா மாதிரி சொல்லுங்க. நீங்கள் எங்கே உபவாசம் இருக்க போகிறீங்க? காலம் எழும்பி வேலைக்கு போகிறீங்க, சொத்துரம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் விரும்பினால் மாதத்தில் ஸ்பெஷல் ப்ரேயர் உபவாசம் 3 நாள் நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு நேரமாகிலும் நீங்கள் வேலையை நிறுத்தி வந்து உபவாசித்தால் அதுக்கு பிரதிபலனை பார்ப்பீங்க.
ஐயாமாரும் வரணும் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு. இல்லை பகல் வர முடியாட்டா இரவாவது வரணும். பாருங்க, முதலாவது சுக வாழ்வு துளிர்க்க கர்த்தர் கொடுத்த யோசனை. அப்பொழுது எஸ்ஐயா 58:5 வாசிப்போம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ. உபவாச ஜெபம் கவனிங்க என்ன ஜெபம்? ஃபாஸ்டிங் பிரேயர். இத்தனை அதில் வலிமை இருக்குன்னு நம்புறீங்க ஐயாமார்? இத்தனை பேர் ஃபாஸ்டிங் உபவாச ஜெபத்தில் வலிமை இருக்குன்னு நம்புறீங்க? நீங்கள் கை உயரலை. ஏன்னா நீங்கள் அவ்வளவு ஃபாஸ்டிங் பிரேயருக்கெலாம் வரதில்லை. எல்லாரும் வரணும். இந்த உபவாச ஜெபம் எப்படி மக்கள் நினைக்கிறாங்களா? பழைய ஏற்பாட்டில் உபவாச ஜெபம் ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்காந்து இந்த கோழி கடந்து இந்த புழுதி குளியல் பண்ணும் பார்த்தீங்களா? பார்த்துருக்கா? அது போல சாம்பலை மேலே வாரி போட்டு ரொம்ப சோகமாக இருக்கணும். ஆனால் புதிர்பாட்டு உபவாசம் உன் முகத்தை கழுவு. எப்படி? உன் தலைக்கு எண்ணெய் பூசி. அப்படின்னா உபவாசம் இருப்பது போலவே தெரியக்கூடாது. அல்ல சொல்லுங்க பாப்போம். பழைய ஏற்பாட்டில் ரெட்டு சாக்கு ட்ரெஸ் உடுத்துட்டு சொல்லுங்க, சில சுகமான டைமில் கருப்பு ட்ரெஸ் போடுவாங்க. ஒருவர்கிட்ட கேட்டேன், என்ன பிளாக்ல இறங்கியிருக்கு? மனசு சரியில்லை. சில சோகமானா ப்ரொஃபைலா ஸ்டேட்டஸா எனக்கு ரெண்டும் குழம்புது. அதில் அதுக்கு சில சோக பாடல் எல்லாம் வச்சுடுவாங்க. உடனே புரியணும். இப்போ பெரிய பெரிய கம்பெனியில் அப்படி தான் செய்கிறாங்களா? நம்ம ரெசியூம் எல்லாம் கொடுத்து அங்கே போக முன்னால் நம்முடைய இன்ஸ்டாகிராமா நிறைய கிராம் இருக்குது பார்த்து, இதில் நம்முடைய எல்லா செய்தியும் அவனை செய்வான் எடுத்துடுவான். நம்ம அங்கே சென்னைக்கு போக முன்னால் கோட்டெல்லாம் போட்டு போக முன்னால் நம்ம கொடுத்து எல்லா டீட்டெயில் எடுத்துடுவான். அதனால் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, சமூக வலைதளத்தில் உலாவுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்து உலாவுங்க. ஆமேன், அல்லேலூயா. சிலருக்குடைய எதிர்காலமே ஆபத்தாக முடியும். அப்படி தானே? இவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணியா வச்சு போட்டு விட்டுருவான். அப்புறம் எதிர்காலமே என்ன ஆயிரும்? அதனால் அங்கே உள்ளே போய் சமூக வலைத்தில் போய் விளையாடுகிறது கொஞ்சம் ஞானமாக செய்வோம். நம்முடைய டாபிக் அல்ல. கைகளை தொல்லையில் சொல்லுங்க. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு உபவாச ஜெபம் ரெட்டு உடுக்கணும், சாம்பல் உட்காணும். பார்க்குறவங்களுக்கு தெரியணும். புதிய ஏற்பாட்டு உபவாச ஜெபம் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. பப்ளிக்காக ஜெபம் பண்ணக்கூடாதாம், அந்தரங்கத்தில் பார்க்குற ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்ணுமா. முதலாவது உங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை சீக்கிரமா துளிவிடறன்னா உபவாச ஜெபம் சரியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அஞ்ஞானிகளை போல முக வாடலா சொல்லுங்க. நான் ஒரு நேரம் சாப்பிடாட்டே எனக்கு உடம்பு தெரியும். நான் சிலருக்கு ஒரு கிருபை, வீட்டில் சண்டை போட்டுட்டு எத்தனை நாள் சாப்பிட தேயிலை காய்ச்சி காய்ச்சி குடிச்சு தெரியவே செய்யாது. அல்லேலூயா. அது ஒரு கிருபை தான். ஒரு சொல்லுங்க பார்ப்போம். அந்த கிருபையை உபவாச ஜெபத்தில் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, முகவாடலாக இருக்கக்கூடாது. சரி, பொதுவாக அந்த வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, உபவாச ஜெபம் சரியாக பண்ணணும். முன்பு நம்ம ஒரு காரியம் இப்போ எல்லாம் அந்த மறந்துட்டு உபவாச ஜெபம் என்று சொல்லும். 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியில் பிணையல்களை நெகிழ்விக்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். தேவனுக்கு உகந்த உபவாசம். நம்ம இது ஒண்ணுமே செய்ய மாட்டோம். வேணா காலமே புட்டை வச்சா நான் முன்ன செய்கிறது போல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது
ஆமாம், எங்கள் அம்மா உபவாசத்தோடு கூட்டிகிட்டு போவாங்க. காலமே புட்டு பயர் பப்படம் வச்சுருக்கு. நான் எனக்கு பங்கை தனியாக வச்சுட்டு உச்சைக்கு வந்து ஒரு நெருக்கு. நீங்கள் எப்படி அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணுமா? துரத்துணனை சேர்த்து கொள்ளணுமா? வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணுமா? இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. நம்ம நினைக்கிறது இன்னைக்கு காலமே புட்டு சாப்பிடாம ஒரு டீ சாப்பிட்டு வந்து உபவாசம் பண்ணினால் இதுவா எனக்கு உகந்த உபவாசம்னு சொல்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. உபவாச ஜெபத்தில் இந்த நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இதெல்லாம் சரியாக செய்தால் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். அதில் ஒரு காரியம் இருக்குது. பசி உள்ளவனுக்கு முன்ன அந்த ஒரு நியமத்தை வச்சுருந்தோம். நீங்கள் உபவாசிக்கிற நாளில் ஒரு நேரம் உபவாசிக்கிறீங்க, 4 இட்லி சாப்பிடுவீங்களா? அது என்ன காசு ஆகுமோ அப்படி ஒரு பெட்டி கூட வச்சுருந்தோம். அதை கொண்டு போடுங்க. இல்லைன்னா நீங்கள் சேர்த்து வச்சுட்டு அதை பசி உள்ளவனுக்கு கொடுங்க. மாதத்தில் 4 நாள் உபவாசம் ப்ரேயர். காலமே இங்கே சாப்பிடாமல் வந்தீங்கன்னா அது 4 நேரமும் என்ன உங்களுக்கு சாப்பிடும்போது புரோட்டாயோ இல்லைன்னா தோசையோ சாப்பிடும்போது அதை சேர்த்து வச்சுட்டு அதை பசி உள்ளவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணுமா? என்ன கொடுக்கணுமா? இதுதான் நாம் தேவனுக்கு நீங்கள் செய்யலாம். 3 நாள் காலம் நேரம் சாப்பிடாம வர்றீங்க, அந்த காசை ஒதுக்கி வச்சுட்டு இந்த நம்ம சாப்பிட வேண்டியது. அப்படிதான் வெளிநாட்டிலிருந்து டீ குடிக்காம அந்த பணத்தை சேமித்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அவன் கெட்டு போகவே இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? சாப்பிடாம வர்றோம், அதை நமக்காக வைத்துக் கொள்கிறோம். இதுவா எனக்கு உகந்த உபவாசம்னு கேட்குறாரு. இன்றைக்கு உங்கள் உபவாசம் மாறட்டும். அந்த உபாசிக்கிற நாளில் ஒரு நேரம் அந்த காசை நீங்களே ஒதுக்கி வச்சு, இல்லை பாஸ்டர் நீங்கள் மருத்துவமனை ஊழிய கொடுங்கன்னா அதை கொடுத்துருவோம், அதுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம், அதை எங்களுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செய்யலாம். அதை நீங்கள் செய்து பாருங்கள். அந்த உபவாசத்தின் மகிமை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். இதுதான் எனக்கு உகந்த உபவாசம். மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்கக்கூடாது, துரத்துணனை சேர்த்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே உபவாச ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது. கையாசை துறல். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சங்கீதம் 109:24 சொல்லுது, உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைந்தது. வாசிங்க 109:24. உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா நம்ம உபவாசிக்கும் போது சில கஷ்டங்கள் சரீரத்தில் என்ன செய்யும்? உண்டாகதான் செய்யும். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்போ தாவீது உபவாசிச்சிருக்கிறார். முன்ன ஆடு மேய்க்கிறவன், பிறகு தாவீது என்ன வேலை? பிரதர் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இங்க கவனிங்க, தாவீதுக்கு என்ன வேலை? ராஜா, ஒரு நாட்டுக்கு பிரதமர். அவர் சொல்றாரு, உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது. நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஆண்டு பொறுத்தர பண்ணேன். சர்ச்சில் அறையில் ஜெபம் பண்ண வந்தா குறைந்தபட்சம் ஜெபிக்கும் போது அரை மணிக்கூறாவது முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். அந்த அரை மணிக்கூர் தாண்டி அரை மணிக்கூர் நின்றாலே காலையெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1 மணிக்கூறானா அந்த இடம் அப்படியே பதியும். கையை வைத்தல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் ஒரு ஊழியக்காருடைய பையன், இப்போ உள்ள பிள்ளைகளாம என்ன சொல்லுக்கு, அதுவும் எல்லாம் நினைக்கிற அப்பாட்ட நிறைய பணம், உங்கள் பிள்ளைகள் எப்படி டூருக்கு போகணும் அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு பெரிய லிஸ்ட் ப்ராஜெக்ட் கொண்டு வந்து அவங்க சபைக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கு, அப்பா இப்படி வாங்கியிருக்கிறேன், சர்ச்சுக்கு இது வாங்கணும், அட்வான்ஸு கொஞ்சம் கொடுத்துருக்குறேன், இத்தனை டேட் சொல்லியிருக்கிறேன், அதனால் அப்பா நீங்கள் பணம் தரேன்னு கேட்டாரா. அப்பா சொன்னாரா, முழங்கால காட்டி இது வரைக்கும் நான் வந்தது முழங்கால தேய்ச்சி தான் இது வரைக்கும் வந்திருக்குறேன். அப்பா வெக்கப்படுத்திடாதீங்க, இந்த அமௌண்ட்டை தாருங்க, இந்த பொருள் வாங்கணும். எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் வந்தது முழங்கால தேய்ச்சி தான் ஊழியத்தை இப்படி பிரகாசிக்கிறேன். நீயும் போய் முழங்கால படி ஜெபம் பண்ணு. நீ முழங்கால
முழங்கால கஷ்டத்தை கொடு, உனக்கு உயர்வு வரும்னு சொன்னாராம். அப்பா பணம் கொடுக்கவே இல்லையா, அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தானாம். சில இங்கே இருக்கிறீங்களா? கையை உயர்த்து இல்லையா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சுவரை பிடிச்சு ஆகிலும் ஒரு அரை மணிக்கூர் ஆகிலும் எனக்கு முழங்கால் ஜெபம் பழக்கம் இல்லை. பிறகு முழங்கால் ஒரு பெரிய வலி வந்தது. மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணணுமோ அப்படின்னு பயங்கர வலி. அந்த வலியில் நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே இந்த வலியை நீங்கள் மருத்துவமனைக்கு போகாமல் சுகம் தந்தா, அந்த வலி பயங்கர வலி சொல்ல முடியாது. சில மாதங்கள் அதை கொண்டு நடந்தேன். அவன் வெளியே சொல்லலை, வீட்டில் சொல்லலை. அவ்வளோ பெயினாக இருக்கும், உட்கார முடியும், நடந்தாலும் படுத்தாலும் கால் வலி. அனுபவம் முழங்கால் ஏதோ பிரச்சனை வந்துட்டு நம்ம வாரந்தோறும் மருத்துவமனை ஒழிக்கும் போகிறோம் இல்லை, அவங்க படுற பாடு நமக்கு தெரியும். பார்த்தீங்களா, 1.5 லட்சம் ஆச்சு, 1.5 லட்சம் ஆச்சு. ஆண்டவரே அப்படி சொல்லி, ஏசப்பா நீர் எனக்கு அற்புதம் செய்தா. அரை மணிக்கூர் டெய்லி ஜெபிக்கும் போது குறைந்தபட்சம் அரை மணிக்கூர் ஆகிலும் முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். அன்றைக்கே போன முழங்கால் வலி 1 ஆண்டு 2 ஆண்டு பக்கம் ஆகுது, இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் கர்த்தர் அந்த கிருபைகளை தந்திருக்கிறார். தாவீது ஒரு ராஜா சொல்லுகிறான், முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதனால் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது. முழங்கால் விட்டா கஷ்டம் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, பிரதர்ஸ் கவனிங்க, இனி 3 days ஃபாஸ்ட் வைக்கும்போது பகல் இன்னைக்கு வேலைக்கு போகலாம், இல்லை மாதத்தில் ஒரு நாள் குடும்பமாக பகலில் ஃபாஸ்டிங்கோடு இங்கே ஜெபம் பண்ணலாம். உங்கள் சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். விசுவாசிச்சா நடக்கும். இல்லைன்னா பாஸ்டர் அது ஒரு ஊழியக்காரர் சொன்னாரே, சோத்திரம், நீங்கள் விசுவாசிங்கன்னா அது ஊழியக்காரனுக்கே வந்து சேரும். பாஸ்டர் ரெஜி மோகன் சொன்னார், ஏற்கனவே ஒரு பைக் இருக்குது, இது நிறுத்த இடம் இல்லை, நீங்கள் விசுவாசிக்கலைன்னா அது யாருக்கு வரும் சொல்லுங்க? சொல்லுங்க, எனக்கு தான் வரும். நீங்கள் விசுவாசிச்சு அது உங்களுக்கு வரும். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிரிட பண்ணுவா. அதனால உபவாசிக்கிற நம்ம உபவாச ஜெபத்துடைய அந்த காரியம் கொஞ்சம் மாற்றணும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து, ஆமென், பிணையல்களை அவிழ்த்து, ஆமென், ஸ்தோத்திரம், சண்டைகள் பகைகள் எல்லாம் வெறுத்து, ஆமென், ஸ்தோத்திரம், பசி உள்ளவனுக்கு நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த நாள் உபவாசிக்கு நாள். ஒருவேளை 10 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, 20 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்ற அளவு உங்களுக்கு தெரியும், இவ்வளோ ரூபாகும். அதை நீங்கள் சேமித்து வைத்து, அவன் பசி உள்ளவர்களுக்கு, ஏழைகளுக்கு, மருத்துவமனையில் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் ஜெபத்தினுடைய வல்லமை மாறும். பிரதேஷ் நம்புறவங்க ஒரு சொல்லுங்க பார்ப்போம். வருகிற உபவாசம் உங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். பகலுக்கு வேலைக்கு போகிறவங்க நைட்டு வாங்க. இல்லை ஒரு நாள் நாங்கள் உபவாசிக்க விரும்புகிறோம். என்னைக்கு நம்ம வேலைக்கு போகிறோமே, எங்கள் சுகவாழ்வு துளுக்கலையே, உபவாசித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்கிறபடி அக்கிரமத்தின் கட்டுகளெல்லாம் அவிழ்த்து விட்டு ஜெபிக்க போகிறோம். அப்படி நீங்கள் உங்கள் பொருத்தனையை எடுத்துக்கொண்டா, அவன் வருகிற ஃபாஸ்டிங் ப்ரேயரில் புதன் வேளன் வெளி நமக்கு உபவாசம் நீங்கள் வாங்க. ஒரு நாளாயிலும் வாங்க. அதில் செலவு பண்ணுற சாப்பிட்ற பணம் அதை ஒரு ஏழைகளுக்கு கொடுங்க. சேமித்து வச்சு உங்கள் உபவாச ஜெபத்திலே மாற்றம் உண்டாகும். சுக வாழ்வு துளிர்க்கும். சரி, முதலாவது சுக வாழ்வு துளிர்க்க ஒரே வழி உபவாச ஜெபம். இதில் அனுபவிச்சிருக்கிறீங்க. உபவாச ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கல பாஸ், அவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தர் மாற்றத்தை தந்திருக்கிறார். அவங்க ஒரு அல்ல சொல்லுங்க. இன்னொரு வசனம் இருக்கு, இவ்வகை பிசாசுகள் இன்னொரு இந்த ஜாதி பிசாசு. பிசாசுல ஜாதி உண்டா? அல்லேலூயா. நிறைய டைப் பிசாசு இருக்கு. இந்த ஜாதி பிசாசுகள் சாதாவாசம் இல்லை, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விட்டு, பிணையல்களை அவிழ்த்து விட்டு, மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருந்து, கவனிங்க, கசப்பு வெறுப்பு எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, ஆமென், பசி உள்ளவர்களுக்கு நம்ம உபவாசிக்கிற நாட்கள் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து உபவாசம் செய்து பாருங்க. இந்த ஜாதி பிசாசு கண்டிப்பா ஓடும். இயேசு சொல்லிட்டாரு, இந்த ஜாதி பிசாசுகள் எந்த பாச ஜோமன்னா போகும், அந்த பாசு பிசாசுகளை துரத்தும் வல்லமை உள்ளவர். அப்படிலாம் இருக்கிறாங்களே, அவங்க ஜெபிச்சா இல்ல, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு விதத்திலும் புறப்பட்டு போகாது. பிசாசு இந்த உலகத்தில் பயங்கரமாக கிரியை செய்கிறான். அதை விட தேவனும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். கையை கொட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
பிள்ளைகளை அழிக்க பார்க்கிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு தகப்பன் வந்து, ஆண்டவரே இவனை கொல்லும்படிக்கு இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. கையை வைத்து தள்ளி சொல்லுங்க பாப்பா. கொல்லும்படி என்ன செய்தா? தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. ஒரு நாள் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. தங்க குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம். ஆமென், ஸ்தோத்திரம். நித்திரை பண்ணியிருக்கிற தம்பி இரவு எழுந்து டோரை திறக்கிறான். ஆமென், 2 மணி நினைக்கிறேன். டோரை திறந்து பார்க்கிறான். அம்மாவுக்கு எப்படியோ விழிப்பு வந்து, எங்கடா போற அப்படின்னு. அவனுக்குள்ள என்னன்னா, டோரை திறந்து வெளியே பார்த்தா அதிகாலை 12 மணி 2 மணி அளவு பயங்கர வெளிச்சமா தோன்றினதான். இறங்கி வெளியே போ அப்படின்னு ஒரு ஆவி சொல்லுது. வெளியே போக பிரயாசப்படும் போது அம்மாவுக்கு கர்த்தர் விழிப்பை கொடுத்தார். மறுபடியும் அவனை படுக்க சொல்லி நித்திரை பண்ணாங்க. அதிகாலை 4 மணிக்கு மேல் ஒரு தரிசனம். அவன் நடந்து போய் போகிற வழி தெரியாமல் ஒரு கிணத்துக்குள்ள விழுந்திருக்கிறான். விழுந்தவனை மரித்து சரளமா தூக்கி கரையில போட்டிருக்கிறாங்க. தாயாருக்கு மட்டும் இந்த விழிப்பை ஆண்டவர் கொடுக்கவில்லை என்றால் அது நடந்திருக்கும். ஆனா கர்த்தர் கிருபையாய் காக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். சில வாரத்துக்கு முன்பு அதிகாலை 4 மணிக்கு ஒரு பயங்கரமான சொப்பனம். ஒரு சின்ன குட்டி பையன் குளத்தில் விழுந்து அவனை தூக்கி கரையில போட்டு கமத்தி போட்டு மிதிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே ஓடல. இது என்ன? பக்கத்தில் குளத்தில் நிறைய தண்ணி இருக்கு. பல விதத்தில் யோசிக்கிறேன். அன்னைக்கு கிருபையினால தேவ செயலா காலமே அன்னைக்கு லீவ் ஏதோ ஒரு நாள் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணேன். இந்த காரியம் கண்டு பயமா இருந்து, யாருக்கு நடக்குது தெரியல ஆண்டவர், என்ன நடக்குது தெரியலையே. ஒரு வாரத்தில் சில காரியம் நடந்து விடுகிறதே, யாருக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு அன்றைக்கு ஒரு தேவ செயலா அறையில் வந்து ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. சில மணி நேரம் தேண்டி ஒரு வந்து சொல்றாங்க, ஃபோன் பண்ணாங்க, அவன் என் பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கு, மயங்கிட்டான். ஜஸ்ட் ஒரு 10 நிமிடம் தாண்டி அந்த சூழ்நிலை வந்திருந்தா பிள்ளை இறந்திருப்பான் தண்ணியில் விழுந்து. ஆச்சரியமா இருந்தது. தேவன் வருகிற ஆபத்தை ஊழியங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆண்டவர் ஜெபிக்க கொண்டு வந்து, அதான் எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. காலமை இப்போ பிள்ளைகள் காலேஜ் போனவரும் காலமை நினைச்ச மாட்டேன். சொல்லுங்க அம்மா, அந்த டைம் கிடைக்காது. ஆனா அன்றைக்கு இதையும் பார்த்தனால ஒரே போராட்டம். அதை ஜெபிக்கிற ஆண்டவரே கெட்ட சொப்பனத்தை அழியும். சில மணி நேரம் தேடி எனக்கு ஃபோன் வருது, இப்படி ஒரு காரியம். அவங்க சொல்றாங்க, ஆமேன், மீன் பிடிப்பதற்கு குளத்தில் மீன் பிடிப்பதற்கு அவன் மாவை விரவி ரெடி ஆட்டி இருக்கிறான். இது ஒரு 10 நிமிஷம் தாண்டி வந்திருந்தா அம்மா கண்டிருக்க மாட்டாங்க. ஆமேன், பையனை கமத்தி போட்டு மிதிக்கிறாங்க. தண்ணி வெளியே போட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் இன்றைக்கும் அழிக்கிறவனாய் செயல்படுகிறான். ஆனால் ஜெபிக்கிற உங்களுக்கு ஆமீன் தேவ ஊழியர்களுக்கு அந்த காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இது உனக்கு இப்படி வந்திருக்கணும், ஆனா தேவன் தடை பண்ணுறா. உன் பிள்ளைய இரவிலே வீட்டை விட்டு வெளியே கொண்டு போய் கிணத்துல அவன் வழி தெரியாம கீழே விழ வச்சு அங்கே அழிப்பதான் பிசாசுக்கு விருப்பம். ஆனா கர்த்தர் நமக்கு உணர்வை தருகிறார். தாயார் சொன்னாங்க, எனக்கு படுத்தா விழிப்பே இருக்காது, ஆனா தேவ செயலாய் அந்த கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. எங்கடா போற? நான் வெளியே போறேன். அந்த தம்பி சொன்னா, அந்த சிறுவன் சொன்னா, கதவை திறந்தா இது அதிகாலை 12-1 மணிக்கு மேலே பட்டா பகலை போல் இருக்கிறது. இதை சொல்லுவாங்களா, வழி மறைச்சான் பிசாசு. எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார், ரட்சிக்கப்படும் முன்பு ஆமீன் வெளியே வந்து அவர் சொன்னாருன்னா, எங்கள் அப்பா சொன்னார், அந்த வழி மறைச்சான் பிசாசு அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, நம்ம ஊரில் வழி மறைச்சான் பிசாசு. எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா, வெளியே வந்துட்டா போகிற இடமெல்லாம் வழி போலவே தெரியுமா. எப்படி இருக்குமா? பொட்டை குளத்தை கண்டாலும் வழி போல இருக்கும், கிணற கண்டாலும். ஆண்டவர் எவ்வளோ அழகா பாதுகாக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கெட்ட நல்ல அரணான துணை. உலக மனுஷனால தப்பித்து கொள்ள முடியாது. நடந்த பின்புதான் அவன் யோசிப்பான். ஆனால் நடக்கும் முன்னே கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். இந்த ஆண்டவரை தேடுவோம். உபவாச ஜெபம் ஆமென். ஜாதி பிசாசுகளை துரத்து. எல்லாம் கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 14:9 ரெண்டாவது முதலாவது கவனிங்க. துளிருடைய என்ன? உங்க சுகவாழ் துளுக்கு என்ன? ஏதாவது கோயிலுக்கு நேச்சப்படவா? முட்டையிடலாம் நேச்சப்படவா? ஏன் சொல்லுங்க.
அதெல்லாம் கிடையாது. ஆமென். உபவாசத்தை ஜெபித்தால் சுக வாழ்வு துளிர்க்கும். இரண்டாவது யோபு 14:9, தண்ணீரின் வாசனையினால் தண்ணீரின் வாசனையினால் அது துளித்து இளமரம் போல கிளை விடும். கவனிங்க, தண்ணீரின் வாசனை. நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? தண்ணீருக்கு மனம் உண்டா? உண்டா இல்லையா? சொல்லுங்க. ஆமாம், நம்ம பாட்டில் தண்ணி கொஞ்சம் மணக்கும், இதெல்லாம் நம்ம போடுறான். ஆமென். தண்ணீருக்கு குறிப்பிட்ட வடிவம் உண்டா? ஸ்கூலில் படித்தவங்க தானே, கொஞ்சம் சொல்லுங்க. அதை எங்கே ஊற்றினாலும் அந்த வடிவத்தை நம்ம படித்தது. இயற்கையாக தண்ணீருக்கு வாசனை இல்லை. ஆனால் இங்கே யோபு பக்தன் சொல்லும்போது தண்ணீரின் வாசனையினால் அது மறுபடியும் துளிர்விடும். ஆமென். நான் சொல்லுகிற தண்ணீர், இயேசு சொன்னாரே, ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர். நம்ம புனைச்சுக்கிட்ட தண்ணி இல்லை, போர் தண்ணி இல்லை. தண்ணி மாற்றி மாற்றி குடித்தாலே சளி தொல்லை வந்துடும். அப்படி தானே? கவனிங்க, இந்த தண்ணீர் இல்லை, நான் சொல்லுகிற தண்ணீர் பரிசுத்த ஆவி என்கிற தண்ணீர். சமாரிய ஸ்திரீ வந்து கேட்டாலே, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மறுபடியும் அப்படின்னு என்ன சொல்லிட்டாவா? ஆண்டவரே, நான் மதிய நேரம் தண்ணி எடுக்க வர்றேன், வெக்கத்தோடு வர்றேன், இனி நான் இங்கே தண்ணி எடுக்க வராமல் இருக்க இந்த ஜீவ தண்ணீரை தாரும். அவளுக்கு ஆசையெல்லாம், நான் ஒரு பாவியான ஸ்திரீ, காலமாக தண்ணி எடுக்க வந்து யாராவது பார்த்து திட்டிடுவாங்களே, கேவலமாக பேசுவாங்களே, அதனால மதிய நேரம் தண்ணி எடுக்க வருகிறேன், நான் இங்கே தண்ணி எடுக்க வராமல் இருக்க தண்ணீரை தரணும். அவர் சொன்னார், நீ நினைக்கிறபடி இது கிணத்து தண்ணீர் இல்லை, இது பரிசுத்த ஆவி என்கிற தண்ணீர். இந்த பரிசுத்த ஆவி என்கிற தண்ணீர்னால கவனிங்க, இந்த தண்ணீரில் ஒரு வாசனை இருக்கிறது. கையாசைத்து வரல இல்லையா? சரி, அபிஷேகம் என்கிற காரியத்தை சொல்கிறேன். ரெண்டாவது, ஆமென், அபிஷேகம் பெற்றவங்களை அவரே சொல்லுங்க பார்ப்போம். சிலருக்கு அந்நிய பாஷை பேசுகிற கிருபை இருக்கும், அது ஒரு வரம். அந்நிய பாஷை என்பது சொல்லுங்க, இந்த அபிஷேகம் பெற்றா ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் அனலாக இருக்கும், இன்னும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற ஆசை வரும். ஜெபத்தில் நம்ம சாதாரண வார்த்தை கேட்காம நம்மளே யோசிக்கிற சில வார்த்தைகளை சொல்லி பேசுவோம். அது ஆவியானவர் ஜெபிக்க பண்ணுகிறது. கையாசை துறல இல்லையா? எப்படி நம்ம அறியாமலே சோத்திரப்பா ஏசப்பா அது தாரும் இது தாரும் அப்படி கேட்க மாட்டோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு இயேசுவுக்கே மனதுருகும், அப்படி ஜெபம் பண்ணும் பரிசுத்த ஆவியா. ஏன்னா நமக்கு ஏற்றபடி ஜெபிக்க தெரியாது. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஆதார் கார்டு திருத்த போனா ஏற்றபடி அப்ளிகேஷன் தெரியாது. அங்க இருக்கிறவனுக்கு 30 ரூபா கொடுத்து என்ன செய்கிறோம்? அவனை எழுதி தர்றான், கொண்டு கொடுக்குறோம். கவனிங்க, சோத்திரம். இப்போ சிலருக்கு பேங்க்ல போனா என்ன செய்யாது? ஃபில் பண்ண சில ஃபார்ம் நமக்கே தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க கிருபை தருகிறவர். யாராவது அபிஷேகம் பெறல, அந்நிய பாஷை வரம் சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. நான் உங்கள் எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். புருஷன் கூட உங்களை ஆறுதல் படுத்த முடியாது, ஆனால் அபிஷேகம் உங்களுக்குள் வந்து நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிச்சா ஒரு பெரிய ஆறுதல். புருஷன் சொல்லியிருப்பா, நீ எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டாரே, பிறகு அவர் வேணும்னு சொன்னாலும் அந்த பொண்ணு ஆறாது, ஆனால் ஆவியானவர் அதை ஆற பண்ணுவார். அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமம் பரிசுத்த ஆவியானவர் தருவார். இரண்டாவது, உங்க சுக வாழ்வு துளிர்க்க அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவைப்படுகிறது. இதை விரும்புறீங்க? நீங்க பைபிள்ல கவனிங்க, வாசித்து பார்த்தால் கவனிங்க, இயேசு சொல்றார், ஜீவ தண்ணீரை வாங்குங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு கிடைக்குமானால் கவனிங்க, ஆடு மேய்க்கிறவன் அவன் வாழ்க்கை துளிர்விட்டு ராஜாவாக அந்த அபிஷேகம் மாற்றும். தாவீது இன்னைக்கு இருக்க இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல், இரண்டாம் ராஜா யாரு? கிங் ஆஃப் டேவிட், அப்படித்தானே? தாவீதின்
நகர். வரலாறு படித்தவங்க காலேஜில் இருக்கிறீங்களா? உங்கள் படத்தில் வந்திருக்கா? வரலையா? அப்போ அந்த பகுதி படிச்சிருக்க மாட்டீங்க. இது ஹிஸ்ட்ரி கூட. தாவீது ராஜா ஆண்டார் என்பது பைபிள் கதை இல்லை, அது சரித்திரம், வரலாறு. இஸ்ரவேலுக்கு 2வது ராஜா தாவீது. அவனுக்கு பின்னணி என்ன? ரெசீம் கொடுத்தா என்ன வேலை? கரவலாடுக பின்னால திரிகிறவன். ஹல்லேலூயா. கவனிங்க, சோதரம். மாடு மேய்க்கிறதுக்கு பெண் கொடுப்பாங்களா? அது பழைய காலம். 10 மாடு இருந்தா பண்ணையார் வீடுன்னு. இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்குறாங்க? மகளை அனுப்பும்போது வீடு வர காரு போகணுமா? அப்படியே சில சம்பந்தம் மாறி இருக்கு. ஆட்ட வரைக்கும் வராது. கவனிங்க, இந்த தாவீதுக்கு யாரா பெண் கொடுப்பாங்களா? அதான் தாவீது ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது நான் எம்மாத்திரம். என்னுடைய பின்னணி, உனக்கு என்ன வேலை? குவாலிஃபிகேஷன், கரவலாடுக்கு பின்னால தெரிகிறவன், கோனா. ஆனா இந்த அபிஷேகம் கோனானுக்கு மேல ஊற்றப்பட்ட போது இந்த அபிஷேகத்தின் வாசனையினால அவன் ராஜாவா மாறினான். ஒருத்தரும் கைத்தட்ட இல்லை. தாவீதுங்கிறது கைத்தட்டம் பரலோகத்திலிருந்து. அதை கைத்தட்டி நீங்க ஏற்றுக்கொண்டால் நீங்க அங்கீகரிக்கிறீங்க. அல்லேலூயா. பிரதர்ஸும் கைத்தட்டல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை பின்னணி இல்லாமல் உயர்த்தப்பட்டவங்களை நிறைய நான் பார்த்து கேட்டிருக்கிறேன். ஊழியக்காரர்களானால் மற்றவங்க ஆனாலும் அவங்கள உயர்த்தினது அவர்களுக்குள் கொடுத்திருக்கிற அபிஷேகம். இந்த அபிஷேகத்தின் வாசனையினால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை துளிர் விடதான் செய்யும். எத்தனை நம்புறீங்க? அபிஷேகம் பெறாதவங்க ஏதோ அந்நிய பாஷை பேசுவதற்கு அது மட்டுமல்ல, இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை துளிர்விட பண்ணும். இந்த அபிஷேகத்தின் வாசனையினால ஆடு மேய்க்கிறவன இந்த அபிஷேகம் பொருளாதார துளிர்விட பண்ணி ராஜாவா மாற்றும். நம்பர் உங்களை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆமே ஸ்தோத்திரம். ஆமே, அபிஷேகம் அடிமையா இருக்கிறவன ஒரு தலைவனா மாற்றும். தானியேல் பாபிலோன்ல அடிமை. என்ன வேலை சொல்லுங்க? பாபிலோன் அடிமை, சிறையா கொண்டு போகப்பட்டவன். நான் நினைக்கிறேன் சர்டிஃபிகேட் ஒன்றும் கையில் கிடையாது. ஏன்னா சிறை பிடிச்சவன் இல்லை எடுத்துகிட்டு சொல்லுவானா? அவங்கள மட்டும் கொடுத்த ட்ரெஸ்ஸோட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பேக்கு, சுல்கேஸ் எல்லாம் எடுக்க டைம் கிடையாது. அவன் பட்டம் படிப்பு எடுக்க நேரம் கிடையாது. ஒன்றுமில்லாமல் அந்நிய தேசத்துக்கு போகிறான். என்ன படிச்சிருக்கிறான்? குவாலிஃபிகேஷன் என்ன? சர்டிபிகேட்டே கிடையாது. ஆனா அந்த தானியேல அந்த அபிஷேகத்தின் வாசனை துணை பிரதமரா மாற்றினது. ரெக்கமெண்ட் பண்ண யாருமே இல்லை. ஆனால் அவனை கர்த்தர் உயர்த்தினார். தானியேல் நல்ல மனமுள்ளவன். அவன் ராஜாவிடத்தில் பேசி தன்னோடு உயர்ந்த பதவிக்கு கொண்டு வந்தான். இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, தங்க குடும்பம் தாங்கள், அல்லேலூயா, மற்றவங்க உயர்வதை விரும்பவே இல்லை. விரும்புகிறவங்க ஊரில் சில ஊரில் கேட்டிருக்கிறோம், இந்த ஆள் வெளிநாட்டு போனாரா, இந்த ஊரில் உள்ள 10-50 பேரை கொண்டு போனாரு. நல்ல உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளங்களுக்காக கர்த்தரை தோதிக்கிறேன். நீங்கள் கொண்டு போவீங்களா? நம்ம வெளிநாட்டு ஒரு கார் வாங்கியாச்சு. இவனை இங்கே சுவிட்சர்லாந்து கூட்டிகிட்டு போனா இவனுக்கு கார் வாங்கிட்டானா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி ஆஃப் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமே. நம்ம சர்ச் வர்ற சகோதரர் சௌமியா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் துபாயில் ஒரு வேலை பார்க்குறார். என்ன சொல்கிறது, என்ன ஐஎஸ்ஆர்ஓவா, அரசாங்கம் இல்லை, கான்ட்ராக்ட் ஒர்க்கில் உள்ள வேலை. கொஞ்சம் சம்பளம் தான். இங்கே பல ஆண்டு வேலை பார்த்தேன். அவரை இதுக்கு படிக்க வச்சது ஒரு சொந்தக்காரங்க, படிக்க லீட் பண்ணுறது. இவர் படித்து வின் பண்ணிட்டு வந்த உடனே இந்த வேலையிலே ஒரு உயர்வுக்காக பிரயாசப்பட்ட போது அது ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தரம் மட்டும் தட்டினாங்களாம். அதனால் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. ஒரு நண்பன் சென்னையில் அவர் முதல்ல வேலை பார்த்த போது ஒரு நண்பன் துணையோடு துபாய்க்கு போயிருக்கிறார். இல்லை சொல்லுங்க. அவர் சொன்னார், என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு ஆள் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் நேரமே, ஆனால் அவர் என்னை ஒத்துழைக்கலை, ஹெல்ப் பண்ணலை. படிக்க லீட் பண்ணார். நான் படித்து முடித்த உடனே கான்டாக்டை விட்டுட்டாரு. ஒரு நான் பெரியவனாகி போவேன் என்று. இன்றைக்கு அப்படி தான் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அபிஷேகம் பெற்றவர்கள் தன்னுள்ள மக்களை உயர்ந்த நிலைமை கொண்டு வர விரும்புவாங்க. அது தானியேலுக்குள் இருந்தது.
ராஜாவிடத்தில் பேசி இவங்களெல்லாம் உயர்ந்த பதவியை கொண்டு வந்தான். ரெண்டாவது சொல்கிறேன், நமக்கு நேரம் போயிட்டு. ரெண்டாவது, அபிஷேகம் உங்களை துளிர்விட பண்ணும். அந்த அபிஷேகத்தில் ஒரு மனம் இருக்கிறது, தண்ணீருக்கு ஒரு வாசனை இருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? வாலிப பிள்ளை நம்புறீங்களா? மேக்ஸ் வரல, இங்கிலீஷ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? படிப்பே வரல. சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. இயேசுவே என்னை அபிஷேகம், தானியேல் போல அபிஷேகம், எஸ்தரை போல அபிஷேகம் கேளுங்க. இந்த அபிஷேகம் வரும்போது என்னுடைய சிந்தனைகளே மாறிப்போம். பெசலேல் அப்படிதான் ஒருத்தர் இருக்கிறாரு. பெசலேல், இந்த பேர் ரொம்ப குறைவு, ஆனால் ஃபெடரேஷனில் ஒரு சோனல்ல பெசலேல் டென்னிஸ்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். பெசலேல் என்ன? பெசலேல் பிசைகிறது. பெசலேலுங்கிற ஒரு மனிதனுக்கு ஆசரிப்பு கூடாரத்து வேலை யூகித்து செய்வதற்கு அது ஒரு ஊழியக்கார விளக்கம் கொடுக்கும்போது, சிலருக்கு ஒரு காரியத்தில் டேலண்ட் இருக்கும். ஒரு ஷாப்பு வேலை அத்துப்படி, ரப்பரை பாலட்டை வெட்ட தெரியாதா? வெட்டினா என்ன போல மரமெல்லாம் காயப்படும், உடனே வெட்டி முறிக்க வேண்டும். ஆனால் அவங்களுக்கு 2 சீட்டு கிடைச்சா நம்ம வெட்டினா 4 சீட்டு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு டேலண்ட் ஒரு காரியத்தில் இருக்கும். ஆனால் பெசலேலுக்கு வெண்கல வேலை, இரும்பு வேலை, எல்லா வேலையும் செய்ய கிருபை. அல்லேலூயா! டிரைவர் மாதிரி வேலை பழகிட்டா அவங்க குனிஞ்சு நிமிர மாட்டாங்க. டிரைவர் மாட்ட கேளுங்க, நம்மாட்டி வேலையை போவாங்களா? அதை விரும்ப மாட்டாங்க. சுதரம். அந்த பெசலேலுக்கு ஆண்ட விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாரா. எல்லா வேலையும், வெண்கல வேலையா, இரும்பு வேலையா, வெள்ளி வேலையா, எல்லாம் யூகித்து செய்வதற்கு. பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தம்பிமார், நீங்கள் படிப்பு நர்சிங் படித்தாலும் குழப்பம் இல்லை. ஒருவேளை இரத்த பரிசோதனை நிலையம், பிளட் இதில் ஒன்று நிறுத்தினா கூட இந்த இதில் எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும். அப்படி தானே? அதோட திறந்த ஞானம் தந்துச்சா உங்களை ஹெட்டாக மாற்றிடுவாங்க. நீ ரத்தம் எடுக்கவோ குத்தவோ ஒன்றும் வேண்டாம். பிள்ளைகள், லேட்டாக இருக்குது, இப்போ கவனிங்க, கை தள்ளி சொல்லுங்க பார்ப்போம். அப்படி தானே? கவனிங்க, சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வேலையில் கஷ்டமான வேலை நர்ஸு வேலை என்னை பொறுத்தவரை. அப்படி தானே? கொரோனாவில் நம்ம எல்லாம் வீட்டில் இருந்தோம். அவங்க ஊசியும் போட்டுட்டு போனாங்க. அது மட்டுமல்ல, சில புண்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே சுமல் எடுக்கும். ஆமாம், ஒருவேளை மாஸ்க் போட்டாலும் கண்ணு பார்க்குமாத, நமக்கு சாப்பாடு இறங்குமா? எனக்கு இறங்காது. அதான் அந்த வேலைக்கு போவேல. இவ்வளவு கொடிய புண்களோடு மருத்துவமனைக்கு போறாங்க, அதையும் சுத்தம் பண்றாங்க. அல்லேலூயா. மனைவி சுத்தம் பண்ணுவாங்களா? நமக்கு முடியாதப்பா, எனக்கு வெள்ளை இறங்காது, எனக்கு ஒரு ஆகாரம் இறங்காது, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க அதை கனிவா செய்கிறாங்க. நம்ம சர்ச்சில் சில பிள்ளைகள் படிக்கிறாங்க, அவங்கள அந்த ஹெட் நர்ஸாக மாற்றுவார். ஹெட் வெயிட் இல்லை. நான் அப்படி தான் வாசிக்கிறேன். என்ஜினியராக இருந்தால் 4 பேர்கிட்ட என்ன செய்யணும்? அப்படி செய், இப்படி செய்யணும் சொல்லணும். சும்மா சொல்ல முடியுமா? அது ஒரு அதிகாரியாக மாற்றணும். நீங்கள் விசுவாசிக்கலை. அல்லேலூயா. பிள்ளைகள் வருங்காலத்தில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். 2வது காரியம், இதை நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். படிப்பு பட்டம் நல்லது, ஆனால் பெசலேலுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தனால எல்லாம் யூகித்து செய்கிற ஒரு கிருபை. நீங்கள் படிக்கிற நர்சிங் படித்தாலும், அவன் சாஃப்ட்வேர் சம்மந்தமாக படித்தாலும் யூகித்து செய்கிற அனந்த ஞானத்தை கத்த தருவா. அதுவே உங்கள் கம்பெனியில் 10 வருஷமாக வேலை பார்க்குறது கிடைக்காத உயர்வு உடனே வந்துடும். கத்த செய்வா. சரி, 3வது ஒன்று சொல்ல முடிக்கிறேன். நேரம் நமக்கு 42 ஆயிற்று. ஆமாம், என்னாகும் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னாகும் 17:5. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். சுருக்கமாக சொல்ல முடிக்கிறேன். எல்லாம் கையை அசைத்து ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லணும். முதலாவது யாருடைய வாழ்க்கை துளிர்விடுவா? உபவாச ஜெபம். நம்ம இருக்கிறத முன்ன பண்ணது போல இல்லை. பைபிள் வசனம் சொன்னது 58, ஏசாயா 58 அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படிங்க. எப்போது சொல்கிறது போல இல்லை, கண்டிப்பாக நீங்கள் படிங்க. உங்களுக்கு விளக்கம் தருவா, அதன்படி செய்யுங்க, துளிர்விடும். 2வது அபிஷேகம்
தண்ணீர், லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர், இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா உங்க வாழ்க்கையை துளிர்விட பண்ணுவார். ஆமீன். நம்ம சாதா வேலைக்காரனை ராஜாவா மாற்றுவார். மூணாவது, தேவன் தெரிந்து கொண்டவுடைய கோல் துளிர்விடும். கவனிங்க, அங்க சண்டை மாறி மாறி முறுமுறுப்பு. அப்ப ஆண்டு சொன்ன எல்லாரும் ஆசை கொடுத்து ஒவ்வொரு கோத்திரத்து ஒரு கோலை கொண்டு வா, ஒரு அதிசயம் நடக்க போகுது. வெட்டி முறித்து வைந்த கோல் துளிர்விடும். காலையில பார்க்கும்போது தேவன் நினைச்சா ஒரே நிமிடத்தில் துளிர்விட பண்ணலாம். அப்படி காலமா பார்த்தா ஆரோனுடைய கோல் துளித்துதா, துளிர்விட்டு பூ பூத்து. நீங்க ஒரு பேர கம்பை வெட்டி பிள்ளைய அடிச்சா கொண்டு வச்சிருக்க வீட்டில், காலமா பார்த்தா பூ பூத்து காய் காய்ச்சா உடனே நீங்க போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் உடனே நிருபர் உங்க வீட்டுக்கு வருவாங்க. தன தந்தி சின்ன மணி எல்லாம் வந்துடுவாங்க. அதிசயம். எப்படி பேட்டி எடுப்பாங்க, எப்படி நடந்தது, பிள்ளையை அடிக்க வச்சிருந்தேன் கம்பு, காலையில் பார்க்கும்போது பூ பூத்து காய் காய்த்து பழங்களை தந்தது. வாதுமை. என்ன பழம் அது? நம்ம நடக்குமா? நம்ம சப்போர்ட்டா இல்லை, வாதுமை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது, தேவன் தெரிந்துள்ள பிள்ளைய கோலை துளிரிட பண்ணுவார், அவங்க வாழ்க்கையை துளிரிட பண்ணுவார். ஒரே நைட்டில் நடந்தது. அல்லேலூயா. யாருடைய கோலை துளிரிட பண்ணுவார்? ஆமென். தேவன் தெரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். அதில் சில காரியம் இருக்குது. பவுல் சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. ஊழியக்காரங்களுக்கு சரியா தெரியும் யாரெல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய நடவடிக்கைகளை பார்த்து நாங்கள் புரிந்து கொள்வோம், இவங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, நீங்க தெரிந்து கொள்ளப்பட நாங்கள் அறிந்து. ஆண்டவரால் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆலயத்தில் வந்திருக்கிற ஒருவர் கூட அழைக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. யாரா இருக்கணும்? நீங்க தெரிந்து கொள்ள. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். கவனிங்க, உங்களை வறுமையில் கஷ்டத்தில் உங்களை ஆண்டவர் விடவே மாட்டார். உங்களை கனமாக கர்த்தர் நடத்தி தான் உங்கள் வாழ்வுக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பார். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோலை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் துளிவிட பண்ணுவார். முறுமுறுக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆரோனுடைய கோலை துளிர்விட பண்ணி ஆரோனை கனம் பண்ணின தெய்வம். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தர் அழைத்திருக்கிற பிள்ளைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நீங்கள் அதிக ஜனம் என்று உங்களை தெரிந்து கொண்டாமல் நீங்கள் எல்லா தேசத்தில் உள்ள கொஞ்சமாக இருந்தீங்க. இன்றைக்கு வரைக்கும் யூதனுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 1.5 கோடிக்கு உள்ள. எத்தனை கோடி சொல்லுங்க? சொல்லுங்க, எத்தனை கோடி? நம்ம தமிழகத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை கோடி? 8 கோடி. இந்தியாவின் ஜனத்தொகை எத்தனை கோடி? 140 கோடி. எத்தனை கோடி? நாம் 20, நமக்கு 20, நாம் ஒருவர் எல்லாம் வந்த பிறகும் மக்கள் தொகையே சொல்லுங்க 140 கோடி. அமெரிக்காவின் ஜனத்தொகையோ 50 கோடிக்கு உள்ள. நமக்கு சொல்லுங்க 2 மடங்கு. இந்தியா உளிர்கிறது. ஒரு சொல்லுங்க பார்ப்போம், ஜனத்தொகையில் உளிர்கிறது. கவனிங்க, 1.5 கோடி. ஏற்கனவே நீரோ மன்னன், கவனி, நீரோ இல்லை, சில ராஜாக்கள் லட்சக்கணக்கில் கொண்டாங்க. 60 லட்சம் யூதர்களை கடற்கரையில் கொண்டு விட்டு ஜேசிபி எந்திரத்தை ஏற்றி கூழாக்கி அவங்கள கடல்ல தள்ளாங்களாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யூதன் செத்து போகலை. 1.5 கோடி ஜனத்தொகையில் எத்தனையோ முஸ்லீம் நாடு இன்றைக்கு எதிர்க்கிறது பாருங்க. 2வது ஹமாஸ் அமைப்பின் தலைவனை அவன் நாட்டுக்குள்ள போய் அவன் பிடிச்சு கொன்னு அங்க இருக்கிற கைதிகளை வெளியே கொண்டு வந்தாச்சு. இத்தனை நாள்ல செய்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா இது பலம் ஒன்று, தேவனுடைய பலன் அங்கே இருக்கிறது. அவர்கள் யூதர்கள், தேவனுடைய ஜனங்கள். இன்றைக்கு அவங்க மட்டுமல்ல, நம்ம ஆவிக்குரிய யூதர்கள்,
அவங்க கொஞ்சம் மன கடினம் பட்டதுனால அந்த ரட்சிப்பு இங்க முருங்க விலையிலும் வந்து விட்டது. மூணா சொல்றேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இந்த உலகத்தில் வறுமையில கத்தர் முடிய பண்ண மாட்டார். உங்கள் கோலை கண்டிப்பா உங்க வாழ்க்கையை கத்தர் துளிட பண்ணுவா. வெறும் இலை மட்டுமல்ல, சில மாமரத்தை பார்க்குறோம், இத்தனை 7 வருஷம் ஆச்சு, கோலையெல்லாம் நிறைய இருக்குது, அந்த செழிப்பல்ல பூ பூத்து காய்க்க கத்தர் வைப்பாரு. விசுவாசிக்கிற மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி எழும்புவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையை துளிர்விட பண்ணுவா. உபவாச ஜெபத்தை வேத ஒழுங்கின்படி